ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எல்லாமே போட்டிருக்கேன். சரி, இப்போ இட்லியில் வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு பார்க்குறேன். இப்போ நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முன்ன வீடியோலெல்லாம் சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோடு தான் போடுவேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பால் கூட என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வாழைப்பழம் பசங்களுக்கு கொடுக்காதீங்க உடனே. அப்போ அவங்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆகுது, அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. அடுத்தது வந்துட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே பசங்களுக்கு பால் கொடுக்காதீங்க, ஜீரணம் ஆகாது. முட்டை நிறைய சாப்பிட்டுட்டு பால் கொடுக்காதீங்க. அப்புறமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்க வந்துட்டு கீரை சாப்பிடாதீங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு கீரை சாப்பிட்டிங்கன்னா அது உடலுக்கு ரொம்ப கெடுதலை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். நானாக தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோங்கிறத அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே டீ காஃபி குடிக்கிறதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஆயிலில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லி அதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இட்லியை பொரித்து எடுத்துக்கோங்க. முன்ன சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு உடனே கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிட வேணாம், ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோன்னா கீரை அந்த மாதிரி சேர்த்துக்க வேணாம் அப்படின்ட்டு டாக்டர் எல்லாம் மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நாம் இந்த மாதிரி இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இட்லி இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இட்லியை பொரித்து வச்சுட்டேன். அடுத்தது நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் குட்டியான இட்லி எடுத்ததுனால இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் பெரிய தட்டில் பெரிய சைஸ் இட்லி போட்டிங்கன்னா இன்னும் நிறைய வரும். தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இங்கிருச்சு. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வணங்கும். வெங்காயம் நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரௌனிஸாக வணங்கினா தான் அதுக்குரிய மஞ்சூரியனுக்குரிய டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி குடமிளகா என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. நீங்கள் என்ன கலர் குடமிளகா வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினோடனே அதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சேர்த்தக்கூடிய சாஸ் எல்லாம் சேர்த்திடலாம். இது ரெட் சில்லி சாஸ். ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு சோயா சாஸ். நம்ம இட்லி அதிகமாக போடுறப்ப நம்ம இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது டொமேட்டோ சாஸ். இதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி இட்லிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், நான் வெங்காயம் வணக்கிறப்பயே போட்டிருந்தேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த இட்லியை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சமாக மேலே மிளகுத்தூள் தூவிட போகிறேன், லைட்டாக. அடுத்தது கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இந்த சீரகம் மஞ்சத்தூள் போட மறந்துடாதீங்க. பெரியவங்கன்னா அது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கும்போது அது ஜீரணமும் ஆகும், கொஞ்சம் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்தே கொடுங்க. நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டைப்லேயும் இதை செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு சரி இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுருக்கேன். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.